யானை மிதிச்சா தாத்தா பாரதியார் இறந்தாரு. சொல்றேன்டா கண்ணா. திருவல்லிக்கேணியிலே மோஸ்ட் பாப்புலர் ரெசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். இந்த பாரதியார் வந்து ஆரம்ப காலம் ஃபுல்லாக வந்து டவுனில் தான் இருந்தார், ஜார்ஜ் டவுனில். கடைசி 2 வருஷம் 3 வருஷம் தான் திருவல்லிக்கேணியில் இருக்காரு. பெருசாக பாட்டு எழுதலை. அவர் கடைசி காலத்தில் அவர் கஷ்டப்பட்டார்லாம் கிடையாது. 70 ரூபா சம்பளம். அவர் வந்து ஒருத்தனை வந்து வீட்டில் செக்ரட்டரியாக 17 ரூபாய்க்கு வச்சிருந்தார். அவர் மெட்ராஸ்க்கு வந்த உடனே சுரேந்திரநாத் ஆரியான்னு ஒரு தெலுங்கர், அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் போதகர், அவர் வீட்லேயே அவரும் அவர் ஸ்வீடிஷ் ஒய்ஃபும் இருக்காங்க. ஒரு பெரிய வீட்டில் வேப்பரியில் இருக்காங்க. அங்கே தான் பாரதியார் வந்து தங்குறாங்க. அதுக்குள்ளே ஒரே ரூமர் வந்துடுது, ஒரு கிறிஸ்டியன் போதகர் வீட்டில் தங்குறாரு பாரதியார், கிறிஸ்துவரா மாறிட்டார், காசு வாங்கிக்கின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. யானைக்கு போய் இந்த அர்ஜுனனுங்கிற யானைக்கு போய் டெய்லி வாழைப்பழம் கொடுப்பாரு. யானை அவரை மிதிக்கலை. அவரை மிதிச்சனால அவர் சாகலை. யானை வந்து தும்பிக்கையில் அடித்தோடனே கீழே போய் தள்ளி விழுந்துறாரு. கூளைக்கண்ணன் தான் உள்ளே குதிச்சு அவரை காப்பாற்றுறாரு. உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு, சிராய்ப்பு இருக்கு, என்ன வைத்தியம் பண்ணியிருக்கோன்னு கூட சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் இருந்தார். அதில் அவர் சாகலை. நடுவில் ஒரு வாட்டி ஈரோட்டில் போய் நிரந்தரமாக வாழ்வது எப்படின்னு ஒரு, அதான் அவரோட கடைசி பேச்சு. அதில் தான் ஐரணி. பேசிட்டு வந்தப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு வயிற்று வலி வந்து அவர் சரியாக மருந்து சாப்பிடாம காலமாயிடுறாரு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா பாரதிக்கு அப்பயே மெட்ராஸில் ஒரு 1000-2000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் விஷயம் தெரிஞ்சு 2வது நாள் வந்தாங்க. நம்மளே ஒரு கில்ட் காம்ப்ளெக்ஸை கூட்டிக்கிறதுக்காக பாரதி யாரும் வரலன்னு சொல்கிறோம். பாரதி ஆசிரமம்னு ஒரு பப்ளிஷிங் கம்பெனி ஆரம்பித்து செல்லம்மா தனியாக நின்று எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி பாரதியார் ஒரு தேசிய கவியாக்குனது செல்லம்மா தான்.